குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. செடியாய பல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தேங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்னைக்கு பங்குனி மாதம். பங்குனி மாதம் 2ஆம் நாள். இன்னைக்கு பங்குனி மாதம் 2ஆம் நாள், சுப முகூர்த்த நாள், ஆதித்ய ஹஸ்தம்னு போட்டிருக்கோம். இன்றைய கிரக நிலவரத்தை பார்க்கலாம். பங்குனி 1, பங்குனி 2ஆம் நாள். பங்குனி 2ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷத்தில் 1, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன் வக்ரமாக இருக்கிறாரு, சூரியன் ராகு, புதன் வக்ரமாகவும் இருக்கிறாரு. புதனும் இன்னைக்கு வக்ரமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, சூரிய பகவானுக்குரிய நாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குரோதி வருடம் பங்குனி மாதம் 16/3/2025 மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. குரோதி வருடம் பங்குனி மாதம் 2ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. துவிதியை திதி மாலை 4:35 வரைக்கும் இருக்கு. அதற்கு பிறகு திருதியை திதி வருது. அதற்கு பிறகு திருதியை திதி அஸ்த நட்சத்திரம் காலை 11:24 வரைக்கும். அதற்கு பிறகு சித்திரை நட்சத்திரம். அமிர்த யோகம், சித்த யோகம், சித்த யோகம். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:30 to 9. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:30 to 9. ராகு காலம் மாலை 4:30 to 6. நாம் ஞாயிற்றுக்கிழமைனாவே ராகு கால துர்க்கை பூஜை வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம செய்வோம். அது யமகண்டம் மதியம் 12 to 1:30. குளிகன் மதியம் 3 to 4:30. சூளம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். பொது பலன் இன்றைக்கு முகூர்த்த நாள். சூரிய உதயம் 6:24, அஸ்தமனம் மாலை 6:21, சந்திர உதயம் இரவு 8:03, அஸ்தமனம் நாளை காலை 7:31. ஒரு நாள் என்பது அதிகாலை 12 to 5:59, காலை 6 to 11:59, மதியம் 12 to 3:59, மாலை 4 to 6:59, இரவு 7 to 11:59. ஒரு நாள் என்பது. மேஷம் அஸ்வினி. மேஷத்தில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை. அஸ்வினி திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காணும் நாள். உடலில் இருந்த நலிவுகள் விலகும். பரணி எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். கார்த்திகை வெளியூர் பயணம் லாபம் தரும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பர். நினைத்தது நிறைவேறும். போட்டியாளர் விலகிச் செல்வர். ரிஷபம். கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம். நன்மை செய்து வரும் தொழிலில் லாபம் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். பூர்வீக சொத்து குறித்து ஒரு முடிவுக்கு வருவீர். துணிச்சலாக செயல்படுவீர். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். மிதுனம். மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம். உழைப்பால் உயர்வு காணும் நாள் மிருகசீரிடம். நினைப்பதை நடத்து முடிப்பது திருவாதிரை. உங்கள் முயற்சியில் லாபம் காண்பதற்காக எல்லோரையும் அனுசரித்து செல்வீர். கடகம். புனர்பூசம், பூசம், ஆயில்யம். முயற்சி வெற்றியாகும். வியாபாரத்தில் உள்ள நெருக்கடி விலகும். பணியாளர் உதவியுடன் லாபம் காண்பீர். ஆயில்யம். சிம்மம். மகம், பூரம், உத்திரம். பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரி செய்வீர். உங்கள் அனுகூல முறை லாபத்தை உண்டாக்கும். கன்னி. உத்திரம் தெளிவுடன் செயல்பட வேண்டிய நாள். அஸ்தம் மனக்குழப்பம் விலகும் நாள். சித்திரை தடைபட்ட வருவாய் வரும். துலாம். சித்திரை, சுவாதி, விசாகம். திடீர் செலவுகளால் நெருக்கடி ஆளாகும் நாள். உங்கள் செயலில் எதிர்பார்த்த தடையும் செலவும் உண்டாகும். விசாகம். வெளிவட்டாரத்தில் நெருக்கடி ஏற்பட்டால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். விருச்சிகம். முன்னேற்றமான நாள். உங்கள் முயற்சி அனுகூலமாகும்.
அனுஷம் வருமானத்தில் இருந்த தடை விலகும். கேட்டை வழக்கமான செயல்களில் லாபம் உண்டாகும். தனுசு வியாபாரத்தில் லாபம் காணும் நாள். திறமை வெளிப்படும். போராடம் எதிர்பார்த்த தகவல் வரும். உத்திராடம் கடன் கொடுத்த படம் வசூலாகும். மகரம் லாபகரமான நல்ல நாள். திருவோணம் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. அவிட்டம் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். கும்பம் அவிட்டம் கவனமாக செயல்பட வேண்டிய நாள். வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். சதயம் பூரட்டாதி புதிய முயற்சிகள் ஒத்திவைப்பது நல்லது. மீனம் உங்கள் செயல் லாபமாகும். பணியாளர் ஒத்துழைப்பால் எண்ணம் விலகும். உத்திரட்டாதி நண்பர்கள் உதவியுடன் வேலை நடப்பீர்கள். ரேவதி தடைப்பட்ட வேலை நடக்கும். உங்கள் செயல் லாபமாகும். பொதுப்புலன் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு உண்டு. விருப்பம் பூர்த்தியாகும். விருச்சிக ராசிகர்களுக்கு வரவு அதிகரிக்கும். வெளியூர் பயணம் நல்லது நடக்கும். தகவல் சுரங்கம் தேசிய தடுப்பூசி தினம் இன்று. தினமலர் ஆன்மீகம் அறிவோம். தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் இருந்தால் வெற்றி நிச்சயம். விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலே நீ முன்னேறி விடுவாய். அறிவுச் சுரங்கத்தை திறப்பதற்கான சாவி ஒருமைப்பாடு. ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொள், அதையே வாழ்க்கையாக்கு. ஓய்வு இல்லாமல் வேலை செய். அன்பின் மூலம் ஒரு செயலை செய்தால் அது மகிழ்ச்சியை கொடுக்கும். எந்த அளவு உயர்கிறாயோ அந்த அளவும் சோதனைகளை கடந்தாக வேண்டும். புன்னையாற்றும் புங்கன் தைலம். புன்னை ஆற்றுவதற்கு ஃப்ரெண்ட்ஸ் புங்கன் தைலம்னு ஒன்று இருக்குது. அதை போட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக காயாறிடும். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் வைங்க, எல்லா புண்ணும் காஞ்சி இதாகிடும். டாக்டர் மூலிகை ரம்ஜான் 15ஆம் நாள். உண்மையான ஏழை. உண்மையான ஒரு ரம்ஜானுடைய எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருந்தாங்க. நாங்கள் ஒரு தடவை பில் போடும்பொழுது அதில் 600 ரூபா சேர்த்து போட்டுட்டோம். உண்மையான முஸ்லீமாக இருக்கவங்க அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாதான். அந்த 600 ரூபாயை திருப்பி கொடுத்துட்டு போயிட்டார். அவர் 5 நேரம் தொழுகி அந்த மாதிரி பண்ணுறவர் அவ்வளோ ஒரு நல்லவராக இருந்தாங்க. ஏழை என யார் என்பது நபிகள் நாயகம் தோழர்களிடம் கேட்டார். அனைவரும் யாரிடம் பணம் இல்லையோ அவர்தான் ஏழை என்றார். ஆனால் அவர் பதில் வித்தியாசமாக இருந்தது. பணம் இல்லாதவர் ஏழை அல்ல, மாறாக தீமை செய்தவரே ஏழை ஆவார். முடிந்த வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்க, தீமை செய்யாதீங்க. நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, நம்ம உதவி செய்யணும், உபத்திரம் கொடுக்காம இருப்பது நல்லது. பஞ்சாங்கம் எல்லா பஞ்சாங்கமும் வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். விசுவாவச வருஷத்திய துல்லிய திருக்கணித பஞ்சாங்கம் வந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் விலை அதிகமாகுதுங்கிறதுனால குருவாயூர் கிருஷ்ணர் கோவிலில் மேல் சாந்தியாக அச்சுதன் அவர்கள் தேர்வு. தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 65,760 ரூபாயாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஒன்றும் வாங்க முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே கூலி சேதாரம் அப்படி இப்படின்னு போட்டு ரொம்ப நம்மளை இது பண்ணிடுறாங்க. நாம் அதனால் வாங்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஊருக்கு வந்திருக்கேன், உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி பாப்பா காட்டி, அதனால் நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன். இன்றைக்கி புன்னை ஆற்றுவதற்கான புங்கன் தைலம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, சூரிய பகவானுக்குரிய நாள். அதே மாதிரி ராகால பூஜை பண்ணுங்கள். நான் தொழிலை விட்டுட்டு பொழுதுக்குமே சாமி கும்பிட்டுட்டு இருக்கணும்னு நான் அந்த இதை சொல்ல மாட்டேன்.
செய்யும் தொழிலே தெய்வம். முதல்ல நமக்கு தூங்கி எந்திரிச்சோன்னா பல்ல விளக்கி மூஞ்ச கழுவிட்டு நம்மளோட ஒர்க்கு தான் பார்க்க போகணும். வியாபாரம் ஒர்க் அதை தான் பார்க்க போகணும். நின்ன இடத்துலையே நீங்கள் சாமியை கும்பிடுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இன்றைக்கு ரொம்ப வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குது. 2 நாளாக மழை பெஞ்சுது. அதனால் மோர் அதிகமாக குடிங்க. மோர், இளநீர் அங்கே ரொம்ப ரேட் அதிகமாக சொல்கிறாங்க, 50 ரூபான்லாம் சொல்கிறாங்க. மோர், தயிர், அப்புறம் இந்த சுரைக்காய், இந்த நீர் காய்கறிகளும், முட்டைக்கோசு அந்த மாதிரி சாப்பிட்டிங்கனாலும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தருகின்ற ஒரு இதுதான். வெளில போகலைங்க, வீட்டில் தான் இருக்கும். இன்றைக்கி என்ன காலையிலனா தோசை சட்னி. நேற்று என்ன குழம்பு வச்சுன்னா பருப்பு கீரை குழம்பு, பீட்ரூட்டும் கேரட் பொரியல், ரசம், தயிர். இன்றைய இது அவ்வளோதான். இனி மதியான சமையல் இனி தான் போய் செய்யணும். இனி தான் போய் என்னன்னு யோசித்து இது பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். NS Vlogs சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக நல்ல தகவலை தரேன். நான் எதையும் மிகைப்படுத்தி சொல்ல மாட்டேன், யாரையும் தப்பாகவும் நான் கைட் பண்ண மாட்டேன். அது எனக்கு பிடிக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில்